வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மிளகு ஆம்லெட் குழம்பு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு அதுவும் ஒரு இஞ்சி ஒரு துண்டும், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், வரமல்லி அது வந்து 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி விதையை வந்து முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ கடைசியாக சேர்த்துப்பேன். நீங்கள் முதல்ல சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதிலே வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு மேல்முடி தேங்காய், சின்ன துண்டு தேங்காவை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணியோ இல்லை துருவி கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதையும் இதில் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து தவாவை வச்சுட்டு நம்ம இப்போ ஆம்லெட் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நான். கிரேவி வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும். மதியத்துக்கு வச்சா நைட்டுக்கு வரும்னு பார்ப்போம், ஆனால் மதியமே காலி ஆகிடும். குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆம்லெட் வந்து உடச்சி ஊற்றிட்டு மேலே பெப்பரும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புலையும் கொஞ்சம் வேகும் இது. இதே மாதிரி எல்லா ஆம்லேட்டும் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு, களி கூட சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட பெப்பர் போட்டு நம்ம செய்யறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி பெப்பரு, உப்பு கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அவ்வளோதான். மடிச்சிட வேண்டியதான், திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. மடிச்சிட்டோம்னா அப்படியே நல்லா ஒட்டி ஆம்லேட் வந்துடும். இதே மாதிரி எல்லா ஆம்லேட்டும் போட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுட்டு அதே சட்டியில் வந்து செஞ்சிடலாம். சட்டியில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த காலத்தை இது மைக்ரோ ஓவன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா ஹீட் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணும். இப்போ அதே சட்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம், சோம்பு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீதி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மசாலாவை கூட சேர்த்துட்டு நல்லா இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு பதமாக தண்ணி அலசி மிக்ஸி அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். அப்புறம் கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் உருகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். முடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போது பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதித்து ஒன்று எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆம்லெட்லாம் அதில் சேர்த்துடலாம். ஆம்லெட் சேர்த்து வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறமா நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் இது சூப்பராக செட் ஆகிடும். நான் வந்து சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். தோசைக்கு கூட நல்லா இருந்தது, இட்லிக்கும் சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் இது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நேரம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.